டியர் வியூவர்ஸ், அது சரியா மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கிற தானே அப்படின்ற ஒரு மாவட்டம். இந்த மாவட்டத்தில் கல்யாண் அப்படின்ற ஒரு பகுதிக்கு பக்கத்தில் சில்பேட்டா அப்படின்ற ஒரு மலை ஒன்று இருக்கு. இந்த மலையோடைய உச்சியில கோல் கணபதி அப்படின்ற ஒரு கோவில் இருக்கிறதுனால சுத்து வட்டாரத்தில் இருக்கிற நிறைய பொதுமக்கள் அந்த மலை கோவிலுக்கு சென்று வருவது வழக்கம். மேற்கொண்டு அந்த மலை உச்சியில இருக்கிற அந்த கோவிலோடைய இடத்துல இருந்து கீழே தர வரைக்குமே படிக்கட்டுகளாக அமைக்கப்பட்டிருந்ததுனால ஒரு சுற்றுலா தலம் மாதிரி தான் அது காட்சி அளிச்சிருந்திருக்கு. இதனால அந்த மாநிலத்தில் இருக்கிற யூடியூப் விளாகர்ஸ்லாம் அந்த இடத்துக்கு போயிட்டு வீடியோலாம் எடுத்து போட்டதுனால அந்த மாநிலத்தில் இருக்கிற நிறைய பொதுமக்களுக்கு இந்த கோவில் இருக்கிற இடம் நல்லாவே தெரியும். அப்படிப்பட்ட இந்த கோவிலுக்கு தான் எப்போதும் போல ஜூலை 9, 2024 வகல, அதாவது 2 மாதத்துக்கு முன்னாடி சுரேஷ் அப்படின்ற ஒருத்தர் வழக்கம் போல அந்த படிக்கட்டுகளை ஏறி போயிட்டு இருந்திருக்காரு. அந்த சமயத்துல இவர் படிக்கட்டுல ஏறி போகும்போது 2 பக்கமும் வேடிக்கை பார்த்துக்கிட்டே போறதுனால அப்போ ஒரு விஷயத்தை அவர் நோட் பண்ணி இருந்திருக்காரு. அது என்னன்னா, 2 பாறைகளுக்கு இடுக்குல யாரோ ஒரு பெண்மணி படுத்து கிடக்கிற மாதிரி தெரியுது. அதன் பிறகு நல்லா அதை உத்து பார்க்கும்போது தான் அந்த பெண்ணுடைய உடம்புல ரத்தம் சிந்தி இருக்கிறத பார்த்ததும் பயங்கரமா ஷாக்காகி இருந்திருக்காரு. அது கூடவே அந்த பெண்ணுடைய உடம்புல இருந்து எந்த ஒரு அசைவுமே இல்லாததுனால உடனடியாக லோக்கல் போலீஸுக்கு கால் பண்ணி இப்படி ஒரு தகவலை தெரிவிக்கிறாரு. அதன் அடிப்படையில் லோக்கல் போலீஸ் அதிகாரிகளும் சம்பவ இடத்துக்கு வந்து அந்த பெண்ணுடைய சடலத்தை பார்த்து இருந்திருக்காங்க. அப்போ அந்த பெண்ணுடைய முகம், கையா இருக்கட்டும், முதுகா இருக்கட்டும், எல்லா இடங்களிலுமே கீறல்களும் நிறைய காயங்களும் காணப்பட்டிருந்திருக்கு. இதனால உடனடியாக டாக் ஸ்குவாட், ஃபாரன்சிக் ஆபீசர் எல்லாம் வர வச்சு அந்த கிரைம் சீனை கம்ப்ளீட்டா சோதனை பண்ணி இருந்திருக்காங்க. அதே சமயம் சுத்து வட்டாரத்தில் இருக்கிற பகுதிகளில் மக்களை விசாரணை பண்ணும்போது இந்த பெண் எங்களுடைய ஏரியாலாம் கிடையாது, யாரோ ஒரு சுற்றுலா பயணி போல அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க. இதனால அந்த லோக்கல் போலீஸ் அதிகாரிகள் என்ன பண்றாங்கன்னா, அந்த மாவட்டம் முழுதும் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு இந்த பெண்ணுடைய புகைப்படத்தை அனுப்பி யாராவது இந்த பெண் காணோம் அப்படின்னு சொல்லி மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் ஒன்ன எல்லா ஸ்டேஷனுக்குமே ஃபார்வர்ட் பண்ணி இருந்திருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் நவி மும்பை அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய NRI அப்படின்ற ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஒரு முக்கியமான ஒரு தகவல் இந்த லோக்கல் போலீஸ் அதிகாரிகளுக்கு கிடைக்குது. அது என்னன்னா, இந்த பெண்ணுடைய சடலத்தை இந்த போலீஸ் அதிகாரிகள் மீட்டெடுப்பதற்கு 4 நாட்களுக்கு முன்னாடி கோமல் அப்படின்ற ஒரு பெண் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்ததாகவும் அவங்க 30 வயது நேர்ந்த தன்னுடைய அக்காவை ஜூலை 6ஆம் தேதியில இருந்து காணோம் அப்படின்னு சொல்லி ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணி அது கூடவே அவங்களுடைய போட்டோவையும் கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் இந்த லோக்கல் போலீஸ் அதிகாரிகளுக்கு தெரிய வருது. இப்போ அந்த மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்ட இடத்துல இருந்து அந்த போட்டோவையும் வாங்கி கிரைம் சீன்ல இருக்கிற பெண்ணுடைய முகத்தை பார்க்கும்போது பர்ஃபெக்டா மேட்ச் ஆகியிருந்திருக்கு. அன்னைக்கு பாறைகளுக்கு நடுவுல இருந்து மீட்டெடுக்கப்பட்ட பெண் யாரா இருக்கும்? போலீஸ் அதிகாரிகளால குற்றவாளியை கண்டுபிடிக்க முடிஞ்சதா இல்லையா? அந்த பெண்மணி எப்படி தான் இறந்து போனாங்க? மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆனது 18 கிலோமீட்டர் தள்ளி அப்படிங்கிறதுனால கொலை இந்த இடத்துல நடந்திருக்குமா? அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது இடத்துல பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து போட்டுட்டு போயிருப்பாங்களா? கடந்த 2 மாதத்துக்கு முன்னாடி மகாராஷ்டிரா மாநிலம் முழுக்க ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்ட ஒரு மர்மமான ஒரு திகிலான சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. நான் உங்கள் பாபு சங்கர் அண்ட் வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ். இறந்து போன அந்த 30 வயது நேர்ந்த பெண்ணுடைய சடலத்தை பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கிறாங்க. அதே சமயம் இந்த வழக்கை விசாரணை பண்ணுவதற்காக 3 ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்ணப்பட்டு உடனடியாக தங்களுடைய விசாரணையை தொடங்கி இருந்திருக்காங்க. இறந்து போன அந்த பெண்ணுடைய பேர் அக்ஷதா மாத்ரே. இவங்க நவி மும்பையில இருக்கிற குணால் அப்படின்ற ஒருத்தர் தான் கடந்த 6 வருடத்திற்கு முன்னாடி திருமணம் கட்டி இருந்திருக்காங்க. தினமுமே இந்த அக்ஷதாவுடைய தங்கச்சியான கோமல் அப்படின்றவங்க தன்னுடைய அக்காவுக்கு கால் பண்ணி பேசுவது வழக்கம். அப்படிதான் ஜூலை 6ஆம் தேதியும் கால் பண்ணி பேசியிருக்காங்க. அதன் பிறகு மதியத்துக்கு மேல அவங்களுடைய மொபைல் சுவிட்ச் ஆஃப்ல இருந்திருக்கு. இதனால பதட்டமான அந்த கோமல் உடனடியா தன்னுடைய மச்சினன் கிட்ட இதை பத்தி கேட்கும்போது, எங்களுக்கு எதுவுமே தெரியாது, எங்க கிட்ட சண்டை போட்டுட்டு எங்கேயோ வெளியில போனா, எங்க போனா என்ன ஆனா அப்படின்ற எந்த டீட்டெயிலும் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணி இருந்திருக்காரு. அதன் பிறகுதான் இந்த கோமல் வெவ்வேறு இடங்கள்ல தேடி பார்த்துட்டு எங்கேயுமே கிடைக்காததுனால NRI போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அப்போ அந்த இடத்துல இருந்த SI ஆன மீனா வராட்டி அப்படின்ற ஒரு பெண்மணி கோமல் கிட்ட இருந்து மனுவையும் அக்ஷதாவுடைய போட்டோவையும் வாங்கி கொண்டு அனுப்பி இருந்திருக்காங்க. மற்றபடி அக்ஷதாவை தேடுறதுக்கு உண்டான எந்த ஒரு வேலைகளிலுமே இந்த SI ஈடுபடவே இல்லை. அதன் பிறகுதான் 3 நாட்கள் கழித்து ஜூலை 9ஆம் தேதி இந்த அக்ஷதாவுடைய சடலத்தை 18 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற அந்த சில்பேட்டா மலையில இருந்து மீட்டெடுக்கிறாங்க. பட் என்னதான் இந்த பெண்மணி இப்படி கொடூரமான முறையில் இறந்து போயிருந்தாலும் கூட மீடியாவில் இந்த செய்தியை பற்றி அதிகமாக பேசுறதுக்கு யாருக்குமே விருப்பம் கிடையாது. அதற்கு காரணம் ஆனந்த் அம்பானியோடைய திருமண நிகழ்ச்சியை பற்றி தான் இந்திய முழுக்க ட்ரெண்டிங்ல பேசப்பட்டுக்கிட்டே இருந்ததுனால இந்த செய்தியை ஒரு பொருட்டா எந்த ஒரு நியூஸ் சேனலுமே எடுத்துக்கவே இல்லை.
ஆனாலுமே இந்த வழக்கை விசாரணை பண்ணுவதற்காக நியமிக்கப்பட்ட அந்த 3 ஸ்பெஷல் டீம் தங்களுடைய விசாரணையை ரொம்பவே துரிதப்படுத்தி இருந்திருக்காங்க. அந்த மலைக்கோவில்ல இருக்கிற சிசிடிவி முதற்கொண்டு எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்கும்போது இந்த அக்ஷதா ஏறி போற காட்சிகள் 10 மணி வாக்குல ஜூலை 6ஆம் தேதி காட்டியிருந்திருக்கு. ஆனா இறங்கி போற மாதிரியான எந்த ஒரு தடயங்களுமே கிடைக்கவே இல்லை. இதனால கோவில் கிட்ட தான் இந்த பெண்ணுக்கு ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவில்ல ஏதாவது சிசிடிவி இருக்கா, அந்த கோவில்ல யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிற முதற்கொண்டு எல்லாத்தையுமே விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விசாரணை பண்ணும்போது தான் அந்த கோவிலுடைய முக்கிய பூசாரியான பலக் மகாராஜ் அப்படின்றவர் அவருடைய சொந்த ஊரான உத்தரப்பிரதேச மாநிலத்துக்கு முதல் நாள் தான், அதாவது இந்த பெண் கோவிலுக்கு வந்த முதல் நாள் ஈவினிங் வாக்குல தான் தன்னுடைய சொந்த ஊருக்கு போயிருக்காரு அப்படின்னும், அவருக்கு பதிலாக அதே உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்த பாம்பேல வேலை பார்த்து கொண்டு இருக்கிற 45 வயது இருந்த சந்தோஷ்குமார் மிஸ்ரா அப்படின்றவரை இந்த மலைக்கோவில்ல பூசாரி வேலைகள்ல பார்த்து கொள்ளுமாறு சொல்லி இருந்திருக்காரு. அதன் அடிப்படையில தான் ஜூலை 5ஆம் தேதி ஈவினிங் வாக்குல இந்த சந்தோஷ்குமார் மிஸ்ரா அப்படின்றவர் இந்த கோவிலுக்கு பூசாரி வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. இப்போ இந்த சந்தோஷ்குமார் மேல சந்தேகம் எழுந்ததுனால உடனடியாக அவரை கைது பண்ணி கஸ்டடியில் எடுத்து விசாரணை பண்றாங்க. அப்போதான் போலீஸ் அதிகாரிகளை எதிர்பார்க்காத ஒரு பகிரங்கமான ஸ்டேட்மெண்டே சொல்லி இருந்திருக்காரு. அந்த மலைக்கோவிலுடைய மூத்த பூசாரியான பலக் மகாராஜ் அப்படின்றவர் உத்தரப்பிரதேச மாநிலத்துக்கு போயிட்டதுனால இந்த சந்தோஷ் தான் வர வரைக்குமே இந்த கோவிலை பார்த்துக்க சொல்லி நியமிச்சிருந்திருக்காரு. ஆனா சந்தோஷ் வரும்போது என்ன பண்ணியிருந்திருக்கானா, அவனுடைய இன்னும் 2 கூட்டாளிகளான 54 வயது இருந்த ராஜ்குமார் பாண்டே மற்றும் 62 வயது இருந்த ஷாம் சுந்தர் சர்மா அப்படின்னு இந்த 2 பேருமே கூப்பிட்டுட்டு இந்த மலைக்கோவிலுக்கு நைட்டு வாக்குல வந்திருக்கான். அதன் பிறகு மறுநாள் காலையில எழுந்ததுமே சந்தோஷ் பூஜை வேலைகள் எல்லாத்தையுமே பார்த்திருந்திருக்கான். அதன் பிறகுதான் இந்த அக்ஷதா 10 மணிக்கு மேல இந்த கோவிலுக்கே வந்திருக்காங்க. அப்போ நீண்ட நேரமா அந்த கோவில்ல அமர்ந்தபடியே சோகத்தோட உட்கார்ந்து இருந்திருக்காங்க. அப்படி இந்த பெண்மணி சோகமா அந்த இடத்துல உட்காருவதற்கான காரணம் என்னன்னா, கடந்த 6 வருடங்களா அவங்களுடைய மாமியாரும் சரி அவங்களுடைய கணவரும் சரி பயங்கரமா மென்டல் ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் சித்திரவதைகள் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்படி அக்ஷதாவை சித்திரவதை பண்ணுவதற்கான காரணம் என்னன்னா, அவங்க அப்பா அம்மா வீட்டுல போயிட்டு பணம் வாங்கிட்டு வர சொல்லி அடிக்கடி தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஒருவேளை முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த பெண் கிட்ட பயங்கரமா சண்டை போட்டு இருந்திருக்காங்க. அப்படிதான் ஜூலை 6ஆம் தேதியும் அந்த வீட்டுல சண்டை நடந்ததுனால இந்த பெண்மணி டைரக்டா கிளம்பி 18 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற இந்த மலைக்கோவிலுக்கு பிரார்த்தனை பண்ணா நமக்கு மன நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இப்போ கணவர் வீட்டுல சண்டை போட்டுட்டதுனால கணவர் வீட்டுக்கு போவதற்கு விருப்பம் கிடையாது. இதனால நீண்ட நேரமா என்ன பண்றதுன்னு தெரியாமலே அந்த கோவில்லையே சாமியை பார்த்தபடி அமைதியா உட்கார்ந்து இருந்திருக்காங்க. எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கும்போதுதான் அடிப்பட்டமான ஈஸியா வேட்டையாடிட முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் பூசாரியான சந்தோஷ்குமாருக்கு தோணி இருந்திருக்கு. இதனால இவனுங்க என்ன பண்ணியிருந்திருக்காங்கன்னா, சோகத்துல இருக்கிற அந்த பெண்ணுக்கு மதிய உணவு கொடுத்திருந்திருக்காங்க. சரி, ஆறுதலா அவங்க பேசுறதுனாலையும் அவர் ஒரு பூசாரி அப்படிங்கறதுனாலையும் அந்த பெண் அவரை நம்பி அந்த சாப்பாடுலாம் வாங்கி சாப்பிட்டு இருந்திருக்காங்க. அதன் பிறகு ஈவினிங் வாக்குல ஒரு டீ ஒன்று கொடுக்கப்பட்டிருந்திருக்கு. அந்த டீ குடிச்சதுக்கு பிறகுதான் அசுமதா அதே கோவில்ல மயக்கம் அடைகிறாங்க. இவனுங்க டீல அதிகப்படியான அளவுக்கு மயக்க மருந்து கலந்து கொடுத்ததுனால எந்த ஒரு அசைவுமே இல்லாம அந்த இடத்துல இந்த பெண் படுத்திருக்காங்க. அதன் பிறகு அந்த பெண்ணை அந்த கோவிலுடைய ஸ்டோர் ரூமுக்கு தரதரன்னு இழுத்துட்டு போயிட்டு இந்த 3 பேருமே மாறி மாறி அந்த பெண்ணை பாலியல் பலாத்காரம் பண்றானுங்க. இவனுங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரியாமலே மயக்கத்திலே அந்த பெண் கிடந்திருக்கா. அதன் பிறகு இவனுங்களுக்கு தேவையான எல்லா இச்சைகளுமே பண்ணி முடிச்சதுக்கு பிறகு அதே ஸ்டோர் ரூம்லயே போட்டு லாக் பண்ணி இருந்திருக்காங்க. ஈவினிங் டைம்ல பக்தர்கள்லாம் வந்தாலும் கூட அதே கோவில்ல பூசாரி வேலைகளும் பார்த்து முடிச்சிருக்காங்க. இரவு நேரத்திலையும் அந்த பெண்ணை பாலியல் பலாத்காரம் பண்றானுங்க. அதன் பிறகு அதிகாலை நேரத்துல மயக்கம் தெளிஞ்சு அந்த பெண் எழுந்திருக்கும் போதுதான் தனக்கு நடந்த அசம்பாவிதத்தை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகி அதே இடத்துல கத்துறாங்க. இதனால பயந்து போன இந்த 3 பேருமே என்ன பண்ணிருக்காங்க, அதே கோவில் ஸ்டோர் ரூமோடைய தரையிலேயே அந்த பெண்ணுடைய தலையை போட்டு கண்ணா பின்னான்னு அடிக்கிறாங்க. அதன் பிறகு 3 பேருமே சேர்ந்து ஒரு ஆள் கையை பிடிச்சிக்கிறது, ஒரு ஆள் காலை பிடிச்சிக்கிறது, ஒரு ஆள் கழுத்து நெரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை சித்திரவதை பண்ணி தான் அதிகாலை நேரத்திலே கொலை பண்ணி இருந்திருக்கானுங்க. அசுமதா மயக்கமானப்பவே அசுமதாவுடைய போனையும் இவனுங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணி இருந்திருக்காங்க. அசுமதா இறந்ததுக்கு பிறகும் கூட அதே ஸ்டோர் ரூம்ல ஸ்டோர் பண்ணி மறுநாள் கூட அந்த பூசாரி வேலைகள்லாம் பார்த்து இருந்திருக்காங்க. அதன் பிறகுதான் 2வது நாள் ஜூலை 8ஆம் தேதி இரவு நேரத்துல தான் அந்த பெண்ணுடைய சடலத்தை ஒரு பாறைகளுக்கு இடையே தூக்கி போட்டுட்டு அங்கிருந்து எதுவுமே தெரியாத மாதிரி தங்களுடைய வேலைகளை இந்த பூசாரி பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான். அதன் பிறகு இவனுடைய கூட்டாளிகள்லாம் ஊருக்கு அனுப்பி இருந்திருக்கான். மூத்த பூசாரி இந்த இடத்துக்கு வந்ததுக்கு பிறகு இவனும் இந்த இடத்துல இருந்து தப்பிக்கலாம் அப்படிங்கிறது தான் அவனுடைய பிளானாவும் இருந்திருக்கு. இந்த ஸ்டேட்மெண்ட்ல இவன் கிட்ட இருந்து வாக்குமூலமா பெற்றதுக்கு பிறகு அவனுடைய கூட்டாளிகளை கைது பண்ணி அவங்களுடைய ஸ்டைல விசாரிச்சிருந்திருக்காங்க. வயதான அந்த 2 பேருமே அதே ஸ்டேட்மெண்ட்டை தான் சொல்லி இருந்திருக்கானுங்க. மறுபக்கம் அசுமதாவுடைய கணவர், மாமனார், மாமியார் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே கைது பண்ணி வரதட்சணை தடுப்பு பிரிவின் கீழே வழக்கு பதிவும் பண்ணி இருந்திருக்காங்க.
ஊருக்கு போயிருந்த அந்த கோவிலுடைய மூத்த பூசாரியான பலக் மகராஜ் கிட்ட விசாரணை பண்ணும்போது எனக்கும் இதுக்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது, ஒருவேளை அவங்க குற்றம் செய்தது உண்மையா இருந்ததுன்னா கண்டிப்பா அவங்களுக்கு தண்டனையை கொடுங்க அப்படின்னு சில பேட்டிகள்ல அவர் சொல்லியிருந்திருக்காரு. மேற்கொண்டு இறந்து போன அசுமதாவுடைய அப்பா அம்மா என்ன ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, எங்களுடைய மகள் காணாம போயிட்டா அப்படின்னு சொன்னப்பவே அந்த லேடி எஸ்ஐ எங்களுடைய கேஸை சீரியஸா எடுத்து விசாரிச்சிருந்தா இந்நேரம் எங்களுடைய மகள் உயிரோட இருந்திருப்பா. ஏன்னா ஜூலை 6ஆம் தேதி தான் இந்த பெண் போயிருக்காங்க. ஈவினிங் வாக்கில் மயக்க மருந்து கொடுக்கப்பட்டிருந்திருக்கு. அடுத்த நாள் ஜூலை 7ஆம் தேதி அதிகாலை நேரத்துல தான் கொலை செஞ்சிருந்திருக்காங்க. ஒருவேளை அந்த லேடி எஸ்ஐ இந்த கேஸை சீரியஸா எடுத்து விசாரணை பண்ணி அக்ஷதாவுடைய கடைசி லொகேஷனை செக் பண்ணி இருந்தா கண்டிப்பா அந்த மலை கோவிலுக்கு போலீஸ் போய் தேடி இருந்திருக்கலாம். அப்ப ஈஸியா இந்த குற்றவாளிகள் அக்ஷதாவை கொலை பண்ணுவதற்கு முன்னாடியே மாட்டி இருந்திருப்பாங்க அப்படின்னு போலீஸ் அதிகாரிகள் மேல சில குற்றச்சாட்டுகள்லாம் அந்த சமயத்துல வைக்கப்பட்டுச்சு. இந்த குற்றச்சாட்டு எழுந்ததுனால அந்த லேடி எஸ்ஐயான மீனா மராட்டி அப்படின்றவங்கள தற்போதைக்கு சஸ்பெண்ட் பண்ணி இருந்திருக்காங்க. மேற்கொண்டு அந்த மாநிலத்துடைய உள்துறை அமைச்சர் எல்லாம் இந்த சம்பவத்தை கண்டிச்சு கண்டனம்லாம் தெரிவிச்சிருந்திருக்காரு. அதே சமயம் இறந்து போன பெண்ணுடைய அப்பா அம்மாவும் மரண தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கையெல்லாம் வச்சிருந்திருக்காங்க. இதனால சீக்கிரமாவே நீதிமன்றம் ஒரு நல்ல தீர்ப்பை கொடுக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில அந்த அப்பா அம்மா தற்போதைக்கு மகாராஷ்டிரா மாநிலத்துல வாழ்ந்து கொண்டிருக்காங்க. இதுல இன்னொரு கொடூரமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த குற்ற சம்பவத்தில் ஈடுபட்ட எல்லாருக்குமே கிட்டத்தட்ட 50 வயதுக்கு மேலதான். ஒருத்தனுக்கு 45 வயது, ஒருத்தனுக்கு 54 வயது, இன்னொருத்தனுக்கு 62 வயது. இவ்வளவு டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும்போது ஒருவேளை அந்த எஸ்ஐ இமிடியேட்டா ஆக்ஷன் எடுத்திருந்தா கண்டிப்பா இன்னைக்கு அந்த பெண்மணி உயிரோட இருந்திருப்பாங்க. வீட்டில் தான் தொந்தரவா இருக்கு, அதனால கோவிலுக்கு போனா மன நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதிக்காக கோவிலுக்கு போன அந்த பெண்ணுக்கு இப்படி நடக்கும் அப்படிங்கிறத அவங்க கனவுல கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க. கோவில் ஒரு பாதுகாப்பா இருக்கும் அப்படின்னு நினைச்சுதான் பல பெண்கள் கோவில்ல பல மணி நேரங்கள் உட்கார்ந்துருப்பாங்க. ஆனா இந்த மாதிரியான சில பூசாரிகளால கோவில்ல கூட உட்காருவதற்கு இனி வரும் காலங்கள்ல பயப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலைய இந்த நாதாரிகள் உருவாக்கி இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இந்த மாதிரியான எச்ச நாய்களும் எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாம். நீங்க அவர்கள் கிட்ட இருந்து விழிப்புணர்வா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பதிவு. நீங்க இந்த நாதாரிகளுக்கு என்ன தண்டனை கொடுப்பீங்க அப்படிங்கிறதையும், நீங்க இந்த சம்பவத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க. இதை பத்தி உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்க அவர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோவுக்கு 5க்கு எவ்வளவு ஸ்டார் அப்படிங்கிறதையும் மறக்காம உங்களுடைய ரேட்டிங்க கமெண்ட் பாக்ஸ்லயும் சொல்லிட்டு போங்க. நம்ம சேனலுக்காக உருவாக்கப்பட்ட இன்ஸ்டாகிராம், டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.